மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு தொடக்க பள்ளியில் இன்று குழந்தைகள் தினம் என்பது கொண்டாடப்பட்டிருந்தது. அந்த குழந்தைகள் தினத்தின் போது அங்கிருந்த குழந்தைகள் பள்ளியின் மாடியில் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு விளையாடி கொண்டிருந்த மதுரை முத்துப்பட்டியை சேர்ந்த கணேசன் என்பவரது மகன் அகிலன் என்ப 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் எதிர்பாராத விதமாக மாடியில் இருந்து விழுந்து படுகாயம் அடைந்துள்ளான். இதனை அடுத்து சிறுவன் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு தற்போது சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக மதுரை சுப்பிரமணியபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர். என் பேரு கணேசன், நான் முத்துப்பட்டில இருக்கேன். நான் ஆட்டோ டிரைவர். காலையில என் பிள்ளை வந்து ஸ்கூல்ல இறக்கி விட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். சாயந்தரம் போல எனக்கு ஒரு 3:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி உங்க மயன் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாரு, நீங்க உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாங்க போகும்போலையுமே ஆம்புலன்ஸ்ல ஆள் ஏற்றிட்டாங்க. அப்போ இங்கே தான் வந்தேன், பெரியாஸ்பத்திரிக்கு வந்தேன். இங்கே என்ன சொன்னாங்கன்னா, அவங்க டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நான் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே, சிப்பிங் ஏர் விளாட விட்டோம், உங்க மையன் சிப்பிங் விளாண்டுக்கு இருக்கும்போது தட்டி கீழே விழுந்துட்டாரு, மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவன் புடனில அடிபட்டுருக்கு. அங்கேருந்து மொதல் தளத்துலேருந்து கீழே விழுந்திருக்கேன். பின்னாடி அடிபட்டுருக்கு, பின்னாடி ரத்தம் கட்டியிருக்கு. அந்த ரத்தம் நீங்கினதுக்கு அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணுறதா வைக்கிறதான்றத சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் தான். அந்த ஸ்கூலோடைய திண்டு வந்து எந்த பிள்ளையா இருந்தாலும் விழுகதான் செய்வாங்க. அவங்க சிப்பிங் விளாட விட்டா அது வந்து மிக தவறு. நான் ஆசிரியர் தான், அவங்க தான் பண்ண தவறு. விளையாட விட்டு கீழே பண்ணி இருந்திருக்கலாம். சிப்பிங்ன்றது இதா விளையாடுறாரு. ஒருத்தவங்க இல்ல நாங்க பாலை வச்சு விளாண்டோம், அதனால தான் பாலை பிடிக்கும்போது கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு என்னுடைய மயனுக்கு என் மயன் என்ன சூழ்நிலை இருக்கான்ற மட்டும்தான் எனக்கு யோசனை வந்துச்சு. இல்லையா அங்க என்ன நடந்துச்சுன்னு நான் இன்னும் இது கேட்கலாம் வைக்கல. அவங்க சொன்னது இதுதான், சிப்பிங் விளாண்டா பையன் கீழே வந்தா மட்டும்தான் சொல்றாங்க. என்ன உண்மைன்றது இன்னும் சத்தியமா தெரியல. ஹாஸ்பிட்டலில் வந்திருக்கேன், ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு அதை மட்டும் நல்லபடியா என் பிள்ளை எப்படி காலையில நான் அனுப்பிச்சி விட்டேன்னா அதே மாதிரி என் கையில கொடுத்தா போதும். இந்த அரசாங்கத்துக்கு இது ஒண்ணுதான் நான் வேண்டுகோளா வச்சிருக்கேன். எனக்கு 2 பயலுங்க. மூத்த பையன் பேர் கபிலன், 2வது பையன் பேர் அகிலன். மூத்த பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஜெயந்திபுரத்துல இந்தியா ஜோசப்ல படிக்கிறான். 2வது பையன் தான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். 4லேருந்து 2 வருஷமா இங்கதான் படிக்கிறேன், இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். நான் ஆட்டோ டிரைவர், என் வீட்டுக்காரம்மா வீட்டு வேலை தான் பாக்குறாங்க. 2 வீட்டுல வேலை தான் பாக்குறாங்க. அதை வச்சுதான் நான் பையனை பார்த்தேன். மூக்குல டீப்பும் வாயில டீப்பும் தான் போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் ஒன்றும் தெரியல, பார்க்க முடியாததான். எப்படி அனுப்புனேன்னா அப்படி அனுப்பணும் தான் கோரிக்கை. அது இப்ப இல்ல, அந்த திண்டு வந்து எந்த குழந்தையும் விழுந்துரும். என் குழந்தை விழுகலாம் இல்ல, எந்த குழந்தையும் விழுந்துரும். ஒருத்தர் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த திண்டை சரி பண்ணணும்னு இவங்க அஜாக்கிரதை. உண்மைதான், ஒரு ஆசிரியருக்கு இந்த திண்டுல இருந்து விழுகுன்றது தெரியாத அளவுக்கு அங்க நடந்திருக்காங்கன்னா அவங்களோட அஜாக்கிரதையே தான் உண்மை. அவங்க விளையாடுறது இருந்தா கீழே விளையாடுறதுங்களா? சிப்பிங்ன்றது ஒரு கண்ணை முடிச்சு விளையாடுறது. இது ஒரு செகண்ட். இப்ப உயிரோட இருக்கிறனால தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். உயிர் இல்லைன்னுச்சுன்னா அப்புறம் எப்படி கந்தகோலம் ஆயிரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.